அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 45. தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தா ஸ்கூல் லஞ்சுக்கு அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வச்சு சப்பாத்தி, கார்லிக் சப்பாத்தி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நம்ம வேறு விதமாக தான் வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கட் பண்ண பூண்டை வந்து மாவுக்குள்ளேயும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ அவனுக்கு மட்டும் தான் அளவாக பண்ணுறேன். 1-2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ கதிருக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு. அப்புறம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டரும் சேர்த்திக்கலாம். நெய் ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெய் கூட, அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேய்ச்சிடணும் நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு. அப்போ தான் வந்து சப்பாத்திலேருந்து அது விழுகாது. பார்த்திங்கன்னா விழுகாது. இதை நம்ம நல்லா வந்து 2 பக்கமும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பூண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அது பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கூட போட்டுடலாம். இதுக்கு நல்லா மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வணக்கி அதெல்லாம் மிக்சியில் அடித்து தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே வேண்டாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன பேக் பண்ணியிருந்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது நான் நல்லா வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.